தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்தோடு மதுரையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கூட்டத்தை கூட்டி அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு அது குறித்தெல்லாம் பேசியிருக்கீங்க. எதற்காக இந்த பயணம்? தமிழகத்தை தலைநிமிரத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? இன்னைக்கு என்ன அப்படி என்ன நமக்கு தமிழகத்துல ஒரு தாழ்வு ஏற்பட்டிருக்கு? மக்களுக்கு ஏதேனும் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டதாக எண்ணத்த நீங்க பரப்புரை பண்றீங்க? தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. முன்னேறி எல்லா துறையிலும் முன்னேறி இருந்துச்சு. காமராஜருடைய ஆட்சியோடைய பொற்கால ஆட்சிக்கு பிறகு நிறைய டேமு, கல்விக்கூடங்கள், லிட்ரஸி ரேட்லாம் உயர்ந்து தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்றுச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு டாஸ்மார்க்கில் தலை குமிந்து தலை தள்ளாடி நேராக நிற்க முடியாத நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாம் போதை கலாச்சாரத்தினால தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் தலை குமிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை தாண்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஊழல் இந்தியாவிலேயே ஊழல் அன்றைக்கி அந்த காலத்துலேருந்து 2G ஊழல்லேருந்து பல்வேறு விதமான ஊழல் குடும்ப ஆட்சினால் தலை குனிந்து இருக்கிறோம். ஒரே டைனசிட்டியில் இவங்களே இருக்காங்க. ஒரு 60 வயசு பெரிய தலைவர்கள் ஒரு 40 வயசுக்கார கட்சியோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுகிறாங்க. இது தமிழ்நாட்டுக்காரங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்தியாவே சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அமைச்சர் கூட இருக்கவங்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கற்பழிக்கக்கூடிய சூழ்நிலை. அதை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தமிழ்நாடு குடினால் தலை நிமிர முடியாத சூழ்நிலை இருக்குது. அதை தலை நிமிர வேண்டும். ஒரு மாற்றம் வேண்டும். ஒரு நேர்மையான ஆட்சி வேண்டும். இந்த மாதிரி குடி போதை பழக்கத்தில் இல்லாத ஆட்சி வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி வேணும். தமிழ்லன்னு போய் வெளியே சொல்லும்போது, இந்தியா ஃபுல்லாக தமிழ்லன்னு போய் சொல்லும்போது தமிழை நிமிர்ந்து ஒரு ப்ரைடாக இருக்கணும். இல்ல ஒரு இன்னைக்கு அந்த பூரண ப்ரைடு மதுவிலக்கு போயிருக்கு. கொள்கை மாரி ஏன் இந்திய அரசாங்கமே கூட அத பண்ணலாம்ல்ல? ஏன் திருமாவளவன் கூட ஒரு மதுவிலக்கு மாநாடு ஒண்ணு நடத்தினாரு. அதுல இந்தியா முழுக்க மது ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு. எல்லா இடத்துலயும் போதை கலாச்சாரம் இருக்குது. பீகார்ல இந்த ரேஷியோல பீகார்லாம் இன்னும் அதிகமாகவும் இருக்கு. பல போதை கலாச்சாரங்கள். குறிப்பிட்டு டாஸ்மார்க்க நீங்க சொல்றீங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா போதை ஒழிப்பு ஒரு கொள்கையே கொண்டு வரலாம்ல்ல? அதை மோடி செய்யலாம்ல்ல? நிமிர்ந்து இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு தலை குனிந்து இருக்கிறது. நீங்க அதை பார்க்கணும். மற்ற ஸ்டேட் எல்லாம் உத்தரப்பிரதேஷ் நம்மளோட கம்மியா இருக்குல்ல இன்னும் அப்படின்னு சொல்லலாம். பீகார் கம்மியா இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகி வளர்ச்சி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லை. நல்லா உயர்ந்து நின்ன தமிழ்நாடு, நிமிர்ந்து நின்ன தமிழ்நாடு இன்னைக்கு தலை குனிகிற சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லை எங்களோட இன்னும் அவங்க மோசமா இருக்காங்க. நார்த்ல எங்களோட மோசமா இருக்காங்க. இன்னும் அங்கிருந்து இங்க வராங்க. ஹிந்தி படிச்சவன் இங்க பானிபூரி வைக்கிறான். நார்த்ல வேலை இல்லாமல் இங்க வராங்க. அப்படி இல்லை. அவங்க எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. தொழில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஜிடிபியில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களாம் தலை நிமிர்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். ஆனா இங்க நிமிர்ந்த தலை கொஞ்சம் கொஞ்சமா தலை குனியக்கூடிய சூழ்நிலையை நோக்கி போயிருச்சு. அதை நிமிர்ந்து மறுபடியும் பழைய காமராஜருடைய ஆட்சியை போல தமிழ்நாடு மீண்டும் வரணும் அப்படின்றதுக்காக தான் தமிழகம் தலை நிமிர இன்னைக்கு யாத்திரை தொடங்கி இருக்கிறார். இல்ல பாஜக அதற்கு தமிழ்நாட்டுல நிமிர்ந்து நிக்கணும்ல. முதல்ல நீங்க நிமிர்ந்து நின்னாதான் தமிழ்நாட்ட தலை நிமிர்த்த முடியும். நான் உங்க வாதத்துக்கே வரேன். முதல்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு, நீங்க நம்பர்ஸ கூட்டுறதுக்கான ஒரு பலம் இருக்கணும். அந்த பலம் இருக்குதா அப்படின்னா, கடந்த காலங்கள்ல நீங்க நிரூபிக்கல. சமீபத்திய